கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 100+ பாம்பூஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி நம்ம எவ்வளோ கடைசியில் அமௌண்ட் வருதுங்க கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ வெளியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ கொஞ்சம் லைட்டாக பெருசாக வளரும். ஸோ அதனால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் இது வளர்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே வந்து போயிட்டு வந்துடலாம் கைஸ். கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் வளர்ந்துடும். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஏஎஃப்கேவும் போயிட்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே தெரியுது எல்லா பம்புமே முழுசாக வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சு கைஸ் நம்ம எல்லாத்தையும் எடுத்து முடிச்சோம். எவ்வளோ பேம்பு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். இது ஃபுல்லாக பேம்பு மட்டும்தான் இருக்குது. அதை தவிர மற்ற எந்த இதுவுமே இல்லை கைஸ். எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான இதை தவிர மற்ற எதுவுமே இல்லை கைஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மொத்தமாக சேல் மை இன்வென்ட்ரின்னு கொடுத்துருவோம். அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பேம்பு தான் கைஸ் இருக்குது. இப்போ இதை சேல்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியனை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு காசு வந்துருச்சு கைஸ். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.